தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மத்திய அரசின் ரயில்வே ஊழியர்களுக்கான போனஸும் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு போனஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ள தமிழக அரசு போனஸுக்கான சம்பள வரம்பு 10,000 ரூபாயிலிருந்து 21,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் லாபம் ஈட்டியுள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 8.33% போனஸ் மற்றும் 11.76% கருணைத் தொகை என மொத்தம் 20% போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியம், அரசு போக்குவரத்து கழகங்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு 20% போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படுகிறது. லாபம் ஈட்டியுள்ள கூட்டுறவு சங்கங்கள், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் சி-டி பிரிவு பணியாளர்களுக்கும் 20 விழுக்காடு போனஸ் மற்றும் கருணைத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. நஷ்டமடைந்துள்ள பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 8.33% போனஸ் மற்றும் 1.67% கருணைத் தொகை என மொத்தம் 10 விழுக்காடு போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் சென்னை குடிநீர் வழங்கல் கழிவுநீர் அகற்று வாரியத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 10 விழுக்காடு போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும். லாபம் ஈட்டாத கூட்டுறவு சங்கங்களுக்கும் இதே அளவு போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 4,000 ரூபாயும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் தற்காலிக தொழிலாளர்களுக்கு 3,000 ரூபாயும் கருணைத் தொகையாக வழங்கப்படும் என்றும் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. போனஸ் பெற தகுதியுள்ள நிரந்தர தொழிலாளர்கள் குறைந்தபட்சம் 8,400 ரூபாயும், அதிகபட்சம் 16,800 ரூபாயும் பெறுவர் என அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3,67,887 தொழிலாளர்கள் இதன் மூலம் பயன்பெறுகின்றனர். இதேபோன்று இந்திய ரயில்வேயில் பணியாற்றும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு மத்திய அரசு போனஸ் அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் போனஸ் வழங்குவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஊழியர்கள் 78 நாள் ஊதியத் தொகையை போனஸாக பெறுவார்கள் என அமைச்சரவை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் சி மற்றும் டி பிரிவுகளில் பணிபுரியும் 12.5 லட்சம் ஊழியர்கள் பயன்பெறுவர். போனஸ் தொகை வரும் தசரா பண்டிகைக்கு முன்னதாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.